Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மே 2025 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 2 months கழிச்சு தான் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாகவே ரிசல்ட்டுமே வந்து வெப்சைட்டில் போட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் லிங்க் வந்து வச்சுருக்கேன். அதை டச் பண்ணி உள்ளே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் ரெஜிஸ்டர் ஆர் ரோல் நம்பர்னு இருக்குது. இங்கே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 199 கோர்ஸ்க்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேட்டர்னில் அரியர் வச்சு எழுதிருந்தீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னில் நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து போட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸுக்குமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 199 கோர்ஸுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மே 2025 எக்ஸாம் எழுதிருந்தீங்களோ நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து போட்டு உள்ளே போங்க. நான் ஒரு எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு உள்ளே போயிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கோர்ஸ் கோட், உங்களோட கோர்ஸ் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க், மினிமம் மார்க், அவார்டட் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க, ஸோ ரிசல்ட் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜினா 40% மார்க், பிஜினா 50% மார்க் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரீவேல்யூஷன் பார்த்தீங்கன்னா போகணுன்னா நீங்கள் ரிசல்ட் வந்து வித்தின் 10 daysக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேப்பருக்கு நீங்கள் 2000 ரூபாய் பே பண்ணணும். 24ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குள்ளே தேவைப்பட்டால் நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் டிராஃப்டில் எடுத்து நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் வில் பி சென்ட் டு தி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் ஆஃப்டர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 monthக்கு மேலே தான் உங்களுக்கு மார்க் ஷீட் வரும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டில் ஏதாச்சும் query இருந்துச்சுன்னா aucoesl2016@gmail.com வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.